ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஊட்டி கொடைக்கானலுக்கு பாஸ் பெறுவது எப்படி? அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதி நாளை முதல் மே 7 முதல் ஜூன் 30 வரை செல்பவர்களுக்கு பாஸு கட்டாயம். அதுவும் ஊட்டி கொடைக்கானல் போவதற்கு பாஸுன்னுவாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் பாஸ் எடுத்துருந்தால் தான் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா பாஸ் வேணும். அதுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து தமிழக அரசாங்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் இதற்கான சுற்றறிக்கை இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 5/5/2024, 7/5/2024 முதல் 30/6/2024 முதல் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலாத்தலங்களுக்கு வரை வாகனங்களின் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பாஸ் திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 6/5/2024 முதல் நடைமுறைக்கு வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி, அதாவது இன்று முதல் தொடங்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 7ஆம் தேதியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் பெறணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் இந்த பாஸ் திட்டத்தில் பயன்பெறணும். அப்படின்றதுனால பொதுமக்கள், அதாவது இலவச கவர்மெண்ட் பேருந்துலையோ போகிறவங்களுக்கு பாஸ் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 வீலரில் போகிறவங்களுக்கு பாஸ் தேவையில்லை. அப்போ யார் சார் போகணும், யார் சார் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக போகிறவங்களுக்கு கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இப்போ நான் ஒரு காரில் போகிறேன், எங்கள் காரில் ஒரு 4 பேர் 5 பேர் போகிறாங்கன்னா அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு அந்த காருக்கு வந்து பாஸ் எடுத்து நீங்கள் போகணும். அப்போது அந்த காரில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்க, அவங்களோட டீட்டெயில் என்னன்றதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜரு. அதே போல் உங்கள் வேனில் எத்தனை பேர் போகிறாங்க அவங்களுக்கான பாஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் அறிக்கையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா epass.tng.orgன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட் மூலமாக நம்ம பாஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணுறதுனால வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் பாஸ் உங்கள் வெஹிக்கிளுக்கு கெட் பண்ணிட முடியும். வெஹிக்கிளுக்கு தான் கொடுக்குறாங்க, அதாவது வாகனங்களுக்கு மட்டும்தான் பாஸ் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவல் கிடையாது, பொதுமக்களுக்கு கிடையாது சொல்லியிருக்காங்க. வாகனங்களுக்கு, அதாவது ப்ரைவேட் அதாவது டூரிஸ்ட் வண்டி அப்புறம் இண்டிவிஜுவல் வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ் வாங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி தனியார் பேருந்திலோ அல்லது கவர்மெண்ட் பேருந்துலையோ அல்லது ட்ரெயின் மூலமாக போகிறவங்களுக்கு பாஸ் தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைரெக்டாக போகிறவங்க டைரெக்டாக போகலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க். இந்த வெப்பேஜ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்புறம் பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்தியா வெளியில் இருந்து, அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் இந்தியாவுக்கு உள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் அது கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கேப்சா கொடுத்தா போதும். கெட் ஓடிபின்னு கொடுத்தோன்னே ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து, இப்போ ஓடிபி கொடுத்தோன்னே எனக்கு உள்ளே போயிடுச்சு. எங்கே போனோம், நீங்கள் செல்ல விரும்பும் இடம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. நீலகிரி, கொடைக்கானல், உள்ளூர் பாஸ், லோக்காலிட்டி பாஸ், முந்தைய பாஸ், ப்ரீவியஸ் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஊட்டிக்கு போகிறேன்னா, கொடைக்கானல் போகிறேன்னா நான் நீலகிரி கொடுக்குறேன். அதாவது ஊட்டி கொடுத்தோன்னா விண்ணப்பதாரின் பெயர் என்ன, விண்ணப்பம் உங்கள் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன பர்பஸுக்கு கேட்டிருக்காங்க. அக்ரி கம்யூனிட்டி, எசென்ஷியல் கம்யூனிட்டி, நான் எசென்ஷியல் கம்யூனிட்டி, பிஸ்னஸ்ஸு, டூரிஸ்ட்டு. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு டூரிஸ்ட் பேஸ் பண்ணி தான் போவோம். வாகன பதிவு எண், உங்களோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. மொத்த பயனாளர் எண்ணிக்கை எத்தனைன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாகன உற்பத்தி வருடம், மேனுஃபேக்சர் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்க. வண்டியோட வெஹிக்கிள் வாகன டைப்பு வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸா, காரா, மினி பஸ்ஸு, வேனு, 2 வீலர், அதர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எரிபொருள் வகை, ஃபியூவல் டைப் வந்து பெட்ரோல், டீசல், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்கா, ஹைட்ரஜனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்நுழையும் நாள் எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா மே 7ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெளியேறும் நாள் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி போட்டு 4ஆம் தேதி வரலாம், 7ஆம் தேதி போயிட்டு 10ஆம் தேதி வரலான்னு இருக்குன்னா ஒரு 12 13 போட்டு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டேட்டு கூட போடலாம். ஆனால் கம்மியாக போட்டு அங்கே இருக்காதீங்க. மேக்ஸிமம் கண்ட்ரி வந்து இந்தியான்னு கொடுத்துருக்கேன். மாநிலம் தமிழ்நாடு, எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய அட்ரஸ்ஸு, அஞ்சல் குறியீட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெஹிக்கிள் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டு போகிறீங்களோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுவே பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாஸு அதாவது நீங்கள் மலை ஏறும்போது உங்களுக்கு காட்ட சொல்லுவாங்க. அந்த காட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை
வெஹிக்கிள் ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே இவங்க இத்தனை பேர் வராங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இ பாஸ் அப்ளை பண்ணுறது வெறும் சிம்பிள் ப்ரொசீஜர் தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் மொபைல்லையே ஒரு 5 மினிட்ஸ் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். வெஹிக்கிள் நம்பர் வச்சுங்க, வெஹிக்கிள் நம்பர் கன்ஃபார்மாக வேணும், மேனுஃபேக்சரிங் இயர், எத்தனை பேர் போகிறாங்க என்றதான் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் போயிட்டு வரலாம். ஒரு வெஹிக்கிளுக்கான இ பாஸ் கெட் பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜர், பெறதுக்கான ப்ரொசீஜர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 6ஆம் தேதி அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்ப நம்ம பிரீஃப் பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் மேல் நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி வரை இடிடக்கூடிய கனமழை தமிழகத்தில் பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களும் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திருக்கும். நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை 109 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்தாலும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும், ஈரோடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.